ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு சவால் விடுற மாதிரி தான் கேட்டாரு. நான் ரெடி, இபிஎஸ் ரெடியா, நான் சேர்றேன், ஏடிஎம்கே சேர ரெடி, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், அதில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். டிடிவி தினகரன் சேர்ந்ததுனால ஓபிஎஸ் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நைனா நாகேந்திரன் உட்பட சில பேர் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னாங்க. வேலுமணிக்கு கூட அப்படி ஒரு அசைன்மெண்ட் அமித்ஷா கொடுத்துருக்கிறதாலாம் செய்திகள் வந்தது. ஆனா இபிஎஸ் வந்து நான் உங்களுக்கு எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது, ஏன் இப்படி திருப்பி திருப்பி கேட்குறீங்க, எங்க பொதுக்குழுவில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ் வருகையை விரும்பாத மாதிரியே தொடர்ச்சியா சொல்றாரு. எப்படி டிடிவி நிகழ்ந்த மாதிரி ஒரு மாற்றம் ஓபிஎஸ் சேர்ந்தும் ஒரு மேஜிக் நடக்குமா, இல்ல இபிஎஸ் பிடிவாதமா இருந்துருவாரா, இருந்தா பிஜேபி விட்டுருமா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓபிஎஸ் வந்து இன்றைக்கு தனிமரமாக இன்றைக்கு முட்டுச்சந்தில நிற்கிறாரு, திருசங்கு சொர்க்கத்துல நிற்கிறார். எனவே வந்து தன்னை இழந்தவன் தரணி ஆள முடியாது, தன்னம்பிக்கையற்றவனால் காரியம் சாதிக்க முடியாது என்பதுதான் வந்து வரலாறு. 3 முறை ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஒரு தலைவராக தன்னை வந்து உருவாக்கி கொள்ளவில்லை என்பதுதான் இன்னைக்கு அவர் நிற்கக்கூடிய நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. என்றைக்கு வந்து குருமூர்த்தி என்ற நபரிடம் சென்று அதிமுகவை அடகு வைத்தாரோ அன்றிலிருந்து அவருக்கு சனி பிடித்து இன்றைக்கு பிரதமரால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படாமல் அவமானப்படுத்தப்பட்ட பின்பும் மக்கள் 2 முறை அவரை தூக்கி பிடித்த பின்பும் தனது ஆளுமையின்மையால், தனது தகுதியின்மையால் தன்னை இழந்து தன்னுடன் வந்தவர்களையும் இழந்து இன்றைக்கு திருசங்கு சொர்க்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள்.